நம்ம இன்றைக்கி சேட்டக் ஸ்கூட்டரோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து எம்கே யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். வாங்க கண்டினியூ பண்ணுறேன். ஸ்பீடில் கரெக்டாக போய்ட்டு வண்டி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. வண்டி போகிறதெல்லாம் நல்லா போயிட்டு ஒன்லி ப்ராப்ளம் திங் இஸ் ரேஞ்ச். வாட்ஸ் த ரேஞ்ச் ஆஃப் திஸ்? நார்மலாக செக்கானத்துக்கு போகணுன்னா எப்படினாலும் ₹100 பெட்ரோல் போடணும். இது இன்றைக்கி ஒரு 2 யூனிட் ஏற்றிருக்கேன். 2 யூனிட்டுக்கு கவர்மெண்ட் ரேட் 10 ரூபா கூட ₹30 ஆகுது. ₹30 எப்படி வந்து யூனிவர்சிட்டிக்கு நான் பஸ் பேக்கர் கொடுத்து போயிருந்தாலும் ₹31. அப்போ அங்கேருந்து வர ஒரு ₹61 இருக்கும் அந்த செக்கானா போகிறதுக்கு. ஸோ நான் பைக்கில் போயிருந்தாலும் பஸ்ஸில் போயிருந்தாலும் ஒரு ₹60 செலவாயிருக்கும். கரண்ட் பில்லு ஒரு யூனிட் ஏற்றிருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது என்ன இது பார்த்துட்டு இன்றைக்கி நல்ல ரிவ்யூ உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பொட்டுப்பட்டி வரைக்கும் ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். அதில் வண்டி எந்த இஷ்யூ இல்லை. 30-40 கிலோமீட்டர்லாம் அசால்ட்டாக வந்து போகுது. ஈவன் ஒரு 25% தான் தீருது. அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு சேஃபாகவே வந்து போயிருக்கேன். அப்புறம் வந்து மட்டும் போய் ஏற்றிருக்கிறோம். ஈவன் பெட்டர் வேல்யூ. ஸோ நவ் கோயிங் டு தி யூனிவர்சிட்டி. ரீசார்ஜ் போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குதுதான். அதுதான் நம்ம மக்கள் பொட்டுப்பட்டி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான வசதி இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. வேணுன்றவங்க வந்து சார்ஜ் ஏற்றிங்க. ஆக்சிலேட்டரு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வண்டியில் அந்த மாதிரி இல்லை.